இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எது முறை? ஓய்வு நாளில் நன்மை செய்வதா, தீமை செய்வதா? ஓய்வு நாளில் உயிரை காப்பதா, உயிரை அழிப்பதா? இந்த தர்க்கம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் அதிகமாக இருந்தது. பல இடங்களில் இந்த பிரச்சனைகளை சர்ச்சைக்கு உள்ளாக்கி ஆண்டவரை சோதிக்க பார்த்தார்கள். ஆண்டவரை குற்றத்தில் அகப்பட வைக்க பார்த்தார்கள். இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும். ஆகவே வாசிக்கிறோம் பிரியமான, எது முறை? ஓய்வு நாள் மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாளை தவிர ஓய்வு நாளுக்காக மனிதன் அல்ல. அதை நாம் முதலில் புரிந்துக்கணும். ஓய்வு நாள் என்பது கடவுளை ஆராதிக்கணும், அந்த நாட்டில் மற்ற காரியங்கள்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கடவுளுக்கான நாள், கடவுளுடைய பாதத்தில் அமரணும், அவரை ஆராய்க்கணும், வணங்கணும், வழிபடணும், பலிகளை செலுத்தணும் என்று சொல்லி ஒரு முறை இருந்தது. அதைத்தான் நம்ம இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாட்களாக கொண்டாடுகிறோம். அந்த நாள் கடவுளுடைய நாளாக இருக்க வேண்டும். ஆனாலும் பிரியமானவர்களே, மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது அல்ல, ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை. அப்படி கடவுளை ஆராதிக்கிற, வணங்குகிற, வழிபடுகிற, தொழுகிற அந்த பணிகளை நாம் இருக்கின்ற பொழுது தீமை செய்யக்கூடாது. ஆனால் நன்மை செய்யும் வாய்ப்பு இருந்தால் அதை நம் நாட்களிலே செய்யலாம். உயிரை அழிக்கக்கூடாது, ஆனால் உயிரை காக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தா அதை செய்ய வேண்டும். அதற்காக ஓய்வு நாளை எதையுமே செய்யக்கூடாது, கடவுளுடைய பாதத்தில் தான் அமர்வுனதில்லை. நன்மை செய்யலாம், தீமை செய்யக்கூடாது, உயிரை காக்கலாம், கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்யலாம். ஆகவே ஓய்வு நாளில் நன்மை செய்வது நல்லது, ஓய்வு நாளில் உயிரை காப்பது நல்லது. ஓய்வு நாளில் எல்லாவற்ற கடவுளுக்கு எது பிரியமோ அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த ஓய்வு நாள் கடவுளுக்கு ஏற்புடைய நாளாக இருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.